இன்னைக்கு வீடியோல போகோல இருந்து வரப்போற போகோ F2 இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்ன ஸ்பெக்ஸோட வரும், என்ன மாதிரி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். போகோல இருந்து போகோ F1 அப்படின்னு ஒரு மொபைலை கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து அதுக்கு சக்சஸரை இது வரைக்குமே லான்ச் பண்ணாம இருக்காங்க. ஆனா இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் சைனால லான்ச் ஆக போகுது. ஆமா, ரெட்மியோட ரெட்மி K40 அப்படின்னு நேம்ல சைனால வர 25ஆம் தேதி லான்ச் பண்ண போற மொபைலை தான் இந்தியால போகோ F2 அப்படின்னு லான்ச் பண்ண போறாங்களாம். இந்த மொபைல்ஸ் எல்லா சர்டிபிகேஷனுமே ஃபினிஷ் பண்ணிருச்சு. ஆமா, இந்தியால போகோ பிராண்டு கீழே இந்த மொபைல் BA சர்டிபிகேஷன் ஆகிருச்சு. ஸோ இந்தியன் சர்டிபிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது போக இது சைனால 10 சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ இந்த சர்டிபிகேஷன் அடிப்படையில் நமக்கு ஒரு சில ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் தெரிய வந்திருக்கு. அதனால போகோவோட போகோ F2 இந்த மொபைல் என்ன ஸ்பெக்ஸோட வரும், இந்தியாவுக்கு வரும்போது என்ன மாதிரி ஸ்பெக்ஸோட இருக்கும், என்ன பிரைஸ்ல வரும், அது போக எப்ப லான்ச் ஆகும் போல நிறைய டீடைல்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க நான் ஷேர் பண்ண போற எல்லா டீடைல்ஸுமே லீக்ஸ் அடிப்படையில் இது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது ஃபைனல் ஸ்பெக்ஸ் கிடையாது. இந்த மொபைல் எந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு, எதன் அடிப்படையில் நான் அதை சொல்றேன் எல்லாமே இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட லுக். ஆமா, இந்த மொபைல் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. டிசைன் வைஸா ஆல்மோஸ்ட் எம்ஐயோட MI 11 மாதிரி இருக்க போகுது. பேக்ல மேலையும் கீழையும் 2 கேமரா, அது போக சென்டர்ல குட்டியா 2 கேமரா இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றது 10 சர்டிபிகேஷன் மூலமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது போக இதனோட டிஸ்ப்ளே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வெளியே வந்திருக்கு. இங்க 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்ப்ளே இருக்க போகுது. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வரப்போகுது. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பேக்லயும் ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. ஸோ கண்டிப்பா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் AMOLED டிஸ்ப்ளேயோட தான் வரப்போகுது. ஆனா லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 2 மொபைலும், அதாவது K40 K40 Pro 2 மொபைலுமே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 120 Hz அப்படின்றது கன்ஃபார்மா இல்ல, இருந்தாலுமே AMOLED டிஸ்ப்ளே 120 Hz அப்படின்றது தான் இப்போ வந்திருக்க லீக். அது போக அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது பஞ்ச் ஹோல் நாச்சோட வரும். இது வரைக்கும் வந்ததுலேயே சின்ன பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்ச் ஹோல் நாச்சை எந்த அளவுக்கு சுருக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ரொம்ப சின்ன பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த மொபைலை கொண்டு வர போறாங்க. இங்க பேட்டரி 4420 mAh இருக்க போகுது அப்படின்றதும் இங்க 10 சர்டிபிகேஷன்லேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க 3C சர்டிபிகேஷன், இது 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வர போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ மேக்ஸிமமா 4500 mAh பேட்டரிக்குள்ள இருக்கும், 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும். அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே MIயோட MI 10i கொடுத்த சேம் கேமரா செட்டப் தான். ஆமா, இந்த டைம் போகோ F2ல 108 MP மெயின் கேமரா கொடுப்பாங்களாம். அது போக செகண்டரிக்கு 8 MP வைட் ஆங்கிள், 5 MP மேக்ரோ, அதே மாதிரி 2 MP டெப்த் இந்த மாதிரி செட்டப்போட தான் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக இந்த பஞ்ச் ஹோல் நாட்ல இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா பத்தி எந்த டீடைல்ஸும் கிடைக்கல. ஒருவேளை கிடைச்சது அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இதனோட ப்ராசஸர். இங்க ப்ராசஸர் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கிற ப்ராசஸர் பார்க்கலாம். இங்க குவால்காம்ல இருந்து, ஆமா ஏற்கனவே ஒரு டீஸ் பண்ணியிருந்தாங்க போகோல இருந்து. இங்க குவால்காம் கூட பேசுற மாதிரியும் குவால்காமும் நாங்களும் சேர்ந்து இப்போ ஒரு புது ப்ராசஸரோட புது மொபைலை கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரியும் டீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது புதுசா வந்திருக்க குவால்காம் ப்ராசஸர் ஃபிளாக்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 870 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட வர வாய்ப்பு இருக்கு. அது போக நிறைய இடங்கள்ல நான் பார்த்த லீக்ஸ் நீங்களும் பார்க்கலாம். இது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 ப்ராசஸரோடையும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இங்க எதை கன்ஃபார்மா எடுத்துக்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே ரொம்ப நல்ல ப்ராசஸர். ரெண்டுல எது வந்தாலும் ஓகே. மீடியாடெக் வந்ததுன்னா எனக்கு டபுள் ஓகே. ஏன்னா மீடியாடெக் வரும்போது பிரைஸை இன்னுமே கம்மி பண்ணி கொண்டு வர முடியும். அதே மாதிரி மீடியாடெக் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா MIயோட MI 10 5G அப்படின்னு ஒரு மொபைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்னாப்டிராகனோட 870 அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 2 மொபைலையும் ஒரே மாதிரி ப்ராசஸரோட கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ இங்க 50-50 தான். ஒன்னு குவால்காமோட 870 இல்ல மீடியாடெக்கோட மீடியாடெக் டைமென்சிட்டி 1200. ரெண்டுல எது வந்தாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இதுதான் இந்த மொபைல்ல வரப்போற ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ். இதை தாண்டி இந்த மொபைல் என்ன பிரைஸ்ல வரும், எப்ப லான்ச் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இங்க K40 Pro லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமா, இது சைனால வர 25ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. ஸோ இந்தியால இது போகோ F2 மார்ச்சோட மிட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் பார்க்க முடியுது. அதே மாதிரி பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க K40 Pro 2999 யுவானுக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்றது. ஸோ இந்தியன் பிரைஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 33,700 அப்படின்ற பிரைஸ்ல வருது. இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா 32-33,000 பிரைஸ்க்கு கொண்டு வருவாங்க. ஸோ இதை விட கம்மி பிரைஸ்ல தான் போகோவோட போகோ F2 கொண்டு வருவாங்க. ஸோ மேக்ஸிமமா ஒரு 25,000 பிரைஸ்ல
இருந்து 27,000 ரூபாய் பிரைஸ்க்கு வரலாம். இதனோட பேஸ் வேரியண்டான 6GB 128GB வேரியன்ட். ஸோ 27,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தா கூட இங்க செமையா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர், அந்த சூப்பரான டிஸ்பிளே, சூப்பரான கேமரா எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மியா இருக்கிறது மூலமா நம்மளோட பேட்டரி லைஃப் இன்னுமே நல்லா தான் கிடைக்கும். அதனால அதை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க போகோ F2 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ல ஆல்மோஸ்ட் 90% நான் சொன்ன மாதிரி ஸ்பெக்ஸ் டீடைல்ஸோட தான் வரப்போகுது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். வர 25ஆம் தேதி இந்த மொபைலை லான்ச் பண்றாங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவில் போகோல இருந்து வரப்போற போகோ F2 இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை பத்தி என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது, இதை மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம்.